வணக்கம். நான் டிஜே கார்ப்பரேட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்லேருந்து தனசேகர். உங்களுக்காக பிடிஎஃப் டாக்குமெண்ட் செக்யூர்ட் கான்செப்டை வந்து உங்களுக்கு டெமோவாக காமிக்கிறேன். இது வந்து அட் ப்ரெசண்ட் வேர்ல்டுலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இது எதுக்காக இப்படி யூஸ் ஆகும்னா, உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக. இது வந்து நீங்கள் இதை செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து செக்யூர்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா ஒரு ரீடர் வேணும். அந்த ரீடர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது சிஸ்டமில் இப்போ இந்த ஃபைலை என்கிரிப்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சிஸ்டமில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாது. இது வந்து இன்டர்னல் பர்பஸாக அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது எம்என்சி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். இப்போ இதில் நான் டெமோ காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸு ஃபோல்டர் 2 ஆப்ஷன் இருக்குது. நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஃபோல்டர் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் என்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு 2 வழி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பாஸ்வேர்ட் வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை என்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட் வச்சும் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட் வச்சு பண்ணுறதுக்கு வந்து ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிகிட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா இன்டர்னல் பர்பஸ்ன்றதுனால நம்மளே கூட அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை நாங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து டெமோ காமிக்கிறேன். லோட் கீ பட்டன் கொடுத்தீங்கன்னா இப்போ இடையில நீங்கள் ஒரு டோக்கன் உள்ள போட்ட சர்டிஃபிகேட்டோட டிவைஸை இன்க்ளூட் பண்ணினா நீங்கள் லோட் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. ஒரு 2 டாக்குமெண்ட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அவுட்புட் பார்த்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா இன்புட் அவுட்புட்னு வச்சுருக்கேன். நீங்கள் கஸ்டமைசபிளாக உங்களுக்கு என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கேன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டோ நீங்கள் போட்டுக்கலாம். செக்யூர்ட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள், பிடிஎஃப் வந்து செக்யூர்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பர்டிகுலர் பாத்தில் நான் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி நான் பண்ணதும் இப்போ பண்ணதும் இருக்குது. இந்த டைமிங் பாருங்கள். இப்போது இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான பாஸ்வேர்டு வேணும். இது வந்து ரீடர் பாருங்கள். இந்த ரீடர் வந்து இன்ஸ்டால் ஆகிருந்தால் தான் ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து நீங்கள் எனிடெஸ்க்லையோ டீம் வியூவர்லையோ அல்ட்ரா வியூவர்லையோ இல்லை டீம்ஸ்லையோ இந்த ஃபைலை நீங்கள் வந்து காமிக்க முடியாது. இப்போ நான் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணேன்னா ஈவன் நான் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்காக தான் தெரியும். எனக்கு வந்து வியூ ஆகும், பட் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக தான் தெரியுது. கரெக்டாக இதுதான் வந்து செக்யூர்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதே இந்த இந்த வியூவரை வந்து நீங்கள் இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும்போதே வந்து ரீடராக ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபைலில் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு பாருங்கள் டெஸ்க்டாப்பில். இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இது வழியாகவும் வந்து ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட் கான்செப்ட். இப்போ என்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன பெனிஃபிட்னா, இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சு மட்டும் நீங்கள் வந்து பண்ணுறதுலாம் இல்லை. இது வந்து மல்டிபிள் சர்டிஃபிகேட்டை ஒரே டைமில் நீங்கள் பண்ணலாம். மல்டிபிள் சர்டிஃபிகேட் வச்சு ஒரு ஃபைலை வந்து என்கிரிப்ட் பண்ணிடலாம். இப்போ பிஃபோர் தட் நான் அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து ஒரு குரூப்பிங்கும் நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ இதை குரூப்பிங் நான் செட் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் எத்தனை பர்சன் இருக்காங்களோ அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அது எங்கே செட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்.
இங்கே இருக்கு பாருங்க, சர்டிஃபிகேட் குரூப் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து நோட் பேடில், இந்த ஃபைலை வந்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கமா இந்த பர்டிகுலர் பர்சனோடது, அந்தந்த பர்சனோடது நாங்கள் கொடுத்துருக்கோம். அது போல் நீங்கள் மல்டிபிளாக நீங்கள் திரும்ப வேற ஒருத்தர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணினா வந்துடும். இதுதான் சர்டிஃபிகேட் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கான இடம். இந்த குரூப்பை கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் இடையில நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குரூப்லாம் கிரியேட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் ரெஃப்ரெஷ் பண்ணி அது கரெக்டாக வெளியேடு அந்த லிஸ்ட்டு கரெக்டாக காமிக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், இதை வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபைல் வந்து பாஸ்வேர்டு கேட்காது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் வச்சு என்கிரிப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபைல்லாம் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ஓகேங்களா, இது ஜஸ்ட் செக்யூர்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா செக்யூர்ட் ஆயிடுச்சு அவ்வளோ. இப்போ அந்த பர்டிகுலர் பாத்தில் வந்து இந்த ஃபைல் இருக்கும்ல, அந்த பாத்தை காப்பி பண்ணி போட்டேன். இப்போ இந்த ஃபைல் இருக்கு, 3 ஃபைலுமே இருக்கு. இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி ரீடர் இதில் இன்ஸ்டால் ஆயிருந்தனால இதே ஃபார்மேட்டில் காமிக்குது. இங்கே பாருங்க, செக்யூர் பிடிஎஃப் ஃபைல். ஓகேங்களா, இப்போ இது வந்து என்ன கேட்குது அப்படின்னா, நான் வந்து டோக்கனில் இருக்கிற என்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட் மூலயமா பண்ணியிருக்கேன். அப்போ நான் டோக்கனும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ நீங்கள் என்கிரிப்ட் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்ட் கேட்காது. என்கிரிப்ட் பண்ணிட்டுக்கு அப்புறமா டீக்ரிப்ட் பண்ணி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து நான் டோக்கன் வழியாக வச்சிருக்கனால இந்த பாஸ்வேர்டு வந்து கேட்குது. இப்போ நான் அதுக்கான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னபடி எனக்கு இந்த ஃபைல் வந்து தெரியும், ஆஸ் எ யூசருக்கு தெரியும். பட் அந்த ரெக்கார்டிங்லேயோ இல்லைனா டீம்ஸ்லேயோ இல்லைனா எனி டெஸ்க்கு அல்ட்ரா வெவ்ரி எந்த ஒரு ரிமோட்லேயும் வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் செக்யூரிட்டியே. இந்த ஃபைலை வந்து நீங்கள் பிரிண்ட்டும் எடுக்க முடியாது. இந்த ஃபார்மேட்டில் மாறினதுக்கப்புறமா ஜஸ்ட்டு வந்து அந்த யூசர் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பிரிண்ட் ஸ்க்ரீனும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான கான்செப்ட் இது. இப்போ நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணால் உங்களோட விண்டோ உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்றதை மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எப்படி யூஸ் ஆகுன்றது ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அந்த 1000 எம்ப்ளாயீஸோட உங்களோட சிஸ்டம் அட்மின் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ யார் இந்த தட் மீன்ஸ் வந்து யாருன்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அட்மின் வச்சுங்க. ஒரு டாக்குமெண்ட் வந்து செக்யூர்டாக கிரியேட் பண்ணி ஒருத்தர் அனுப்பணும்ல, அவங்க தான் அட்மின் வச்சுங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அவங்க சிஸ்டமில் இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து யார் வந்து இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கலான்றதை ஆத்தரைஸ் பண்ணி டிசைட் பண்ணி அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும் பார்க்கணும்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்களுடைய சர்டிஃபிகேட் வச்சு அவங்க என்கிரிப்ட் பண்ணி அந்த குரூப் செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ இல்லை ஒரு காமன் பாத்திரோட வச்சுட்டாங்க வச்சு. ஆனால் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பர்சனோட சர்டிஃபிகேட் இப்போ இந்த பர்சனோட சர்டிஃபிகேட் வந்து அவங்களுடைய சிஸ்டம்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, வேற யார் சர்டிஃபிகேட்டும் இருக்காது. இப்போ அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஏன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் ஏற்கனவே அவங்க சிஸ்டம்ல இருந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ வந்து இவங்களுடைய சர்டிஃபிகேட் மூலமா என்கிரிப்ட் பண்ணிட்டு நான் இவங்களுக்கு அமிச்சிட்டேன் வச்சுங்க, உதாரணத்துக்கு இவங்களுக்கு அமிச்சிட்டேன் வச்சுங்களேன். ஆனால் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா எந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் என்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே பர்டிகுலர் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து மெயின் செக்யூர்டு. ஓகேங்களா, வேற யாரும் வந்து இந்த ஃபைலை வந்து ஈவன் காப்பி பண்ணி வேற சிஸ்டம் போட்டாலோ, ஈவன் அந்த இந்த நான் சொன்ன இந்த செக்யூர் வியூவர் ஃபைல் அந்த வியூவர் இருந்தால் கூட இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும்.
இல்லைன்னா வந்து அந்த ஃபைல் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இதுதான் இந்த கான்செப்ட். இது மெயினா எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சாஃப்ட் காப்பியை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது. ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸு, முக்கியமான ஒரு சீக்ரெட்ஸ் அதில் இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க செக்யூர்ட் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, இன்னொன்று என்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட் மூலியமா பண்ணியிருக்கீங்கன்னும் போது, அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் ஈவன் வந்து டோக்கனில் வச்சிங்கன்னா இன்னும் கூட பெஸ்ட்டு தான். டோக்கன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிஸ்டம்லேயே வந்து இந்த பர்டிகுலர் இந்த டிஜிட்டல் டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைலே ஓப்பன் ஆகும். நீங்கள் சர்டிஃபிகேட்டை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறத விட டோக்கனில் இருந்துச்சுன்னா இன்னும் செக்யூர்டு. அந்த டோக்கன் போட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் கூட அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் ஃபைலை. அதர்வைஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில்.